என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில கொஞ்சம் வேறு ஒர்க் இருந்ததுனால என்னால் ஆன்மீகத்தை பற்றி பேச முடியல. ஜென் குருவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜென் மதம், சமயம்னு சொல்லுவோம். இது ஜப்பானு இந்த மாதிரியான இந்த புத்த துறவிகள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் மேம்படுத்த விட்ட விஷயம் ஜென். இது அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜென் குரு தேடி ஒரு இளைஞன் வருவான். அவர்கிட்ட ஐயா, எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எத்தனையோ இன்ப துன்பங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல, நான் இதை விட மேம்பட்ட நிலைக்கு போக விரும்புகிறேன், அதனால் எனக்கு புத்த நிலையை பற்றி சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவார். உடனே இந்த குரு என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படி தேடி பார்த்துட்டு ஒரு பெரிய குச்சி எடுத்து அவனை பலமாக அடிச்சிடுவார். உடனே இவனுக்கு பயங்கர வேதனையாக போயிடும். என்னையா குரு இவன் கேட்டால் சொல்லித்தரேன், இல்லைன்னு சொல்லணும், இதுக்கு போய் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இவனுக்கான வாழ்க்கையிலையும் பிடிப்பு இருக்காது. இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கும். என்னடா வாழ்க்கை இது, எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆனாலும் திருப்தி இல்லை, எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட விசாரிப்பான். ஏதாவது ஒரு நல்ல குருவை எனக்கு சொல்லுங்கள், நான் எப்படியாவது இந்த புத்த நிலையை அடைஞ்சே ஆகணும், இந்த வாழ்க்கையை விட்டு மேம்பட்ட நிலைக்கு நான் போகணும்னு. சரின்னு இன்னொரு குருவை அவங்க சொல்லுவாங்க. இவரும் தேடி போயிட்டு ஐயா இந்த மாதிரி அப்படின்னுவான். உடனே இவரை சுற்றி முற்றி தருவோம். என்னங்க நீங்களும் அடிக்க போகிறீங்களா அப்படின்னும் பொழுது, நான் அடிக்கலாம் போகிறதில்ல, அவரை மாதிரி பழைய முறையெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு அவனை வெட்ட ஓடி வருவார். ஸோ இந்த கதையை கேட்கும் பொழுது என்னடா குருன்றவன் எல்லாருக்கும் எல்லாமே சொல்லித்தானே தரணும், இந்த ஆளுங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் கேட்க தோணும். ஆனால் இது ஒரு ஓமை பூடகமான கதை. இந்த கதை எதற்காகனா நம்ம நல்லா ஆழ்ந்து நோக்கணும். ஆன்மீகன்றது நம் உள்நிலையை தெரிஞ்சுக்கிறது, கடவுளுக்கும் நமக்கும் என்ன உறவுன்றதை தெரிஞ்சுக்கிறது, வெறும் வாழ்க்கையை வெறுப்பதனால் வருவதல்ல. இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவானுங்க, நான் எனக்கு பணம் சம்பாதிக்க வழி இல்லை, வாழ்க்கையை வெறுத்துட்டேன், காதல் தோல்வி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மிலிட்ரிக்கு போவாங்க. மிலிட்ரி தான் இந்த வெறுத்து போய் ஓடுறதுக்கான சரியான இடம்னு அப்போ நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இராணுவத்தில் சேரணும்னா உண்மையான உணர்வும் பற்றும் நாட்டுப்பற்றும் இருந்தால் மட்டும்தான் இராணுவத்தில் நம்ம முழுமையாக பணியாற்ற முடியும். அதுபோல் ஆன்மீகம்ன்ற நம்ம உள்ளுணர்வை தெரிஞ்சுக்கிறது, கடவுளுக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையை வெறுக்கிறதுலாம் கிடையாது. பற்றற்ற நிலைக்கு நம்ம போகணும். பற்றற்ற நிலைனா நல்லா யோசனை பண்ணிக்கங்க. பற்றற்ற நிலை என்பது என்னவென்றால் எதையும் பற்றி கொள்ளாத நிலை வேண்டும். அதுதான் பற்றற்ற நிலை. வெறுப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த வாழ்க்கையை பற்றிக்கிறீங்க, வெறுப்புன்ற பற்று உங்ககிட்ட இருக்கு. ஆசைனாலும் அந்த பற்று உங்ககிட்ட இருக்கு. ஸோ வெறுப்புக்கு எதிர்ப்பதும் விருப்பம், இது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்தாலே பற்றுள்ள வாழ்க்கையில தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் அப்பாற்பட்டு தாண்டி போறது தான் ஆன்மீக நிலை. அதை உணர்த்ததுக்காக தான் இந்த கதை. இதை தேடி வெறுத்து ஒதுக்கி வாழ்க்கையை ஒதுக்கி இந்த உலக வாழ்க்கையை தாண்டி அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதெல்லாம் தேடி வரக்கூடாது. நீ உண்மையான தேடுதல்ன்ற அந்த தாகத்தோடு வந்தாதான் ஆன்மீகத்தை அடைய முடியும்னு சொல்கிறதுக்காக தான் குரு அவனை வெட்ட வந்ததாகவும் அவனை அடிக்க வந்ததாகவும் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் ஸ்கூல். இந்த பள்ளி பாடங்களை நம்ம நல்லபடியாக படித்து, இது எதுவும் நிரந்தரமுள்ள தன்மை கிடையாது, எல்லாம் மாறிக்கொண்டிருப்பது, மாயை அதாவது நிழல் மாறிக்கொண்டிருப்பதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு எனக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன உறவுன்னு தாகத்தோட நான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் நிறைநிலையை அடைய முடியும், புத்த நிலையை அடைய முடியும். அது இல்லாமல் நிச்சயமாக என்ன தான் நம்ம பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்களே, பகீரதன் பிரம்ம பிரயத்தனம் செஞ்சு கங்கையை இந்த இதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு, அந்த மாதிரிலாம் நம்ம என்ன தான் பிரம்ம பிரயத்தனம் பண்ணாலும் இறைவனை அடைய முடியாது. இறைவன் என்பவன் உங்களுக்குள் ஊறி இருப்பவன், கடவுள் என்பவன் உங்களுக்குள் சென்று தேடி கண்டுகொள்பவன். கடந்து உள் சென்றுப்பார், அப்போதான் நீங்க யாருன்றது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க யாரு? நீங்க தான் அங்கு கடவுள் என்பதை உணர்வீர்கள். அது எப்போ நடக்கும்? நான் என்பதை கடக்கும் பொழுது. நான் என்பதை எப்பொழுது கடப்பது? இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பற்றிலிருந்து விடுபடும் பொழுது. அதுக்காக இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே போகிறதெல்லாம் கிடையாது. எந்த சித்திரை வேணாலும் எடுங்க, எல்லோருக்குமே ஒரு குடும்பம் இருக்கும், வாழ்க்கை இருக்கும், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டால் அதற்காக அவங்க மனசு சஞ்சலமாகாது, அதை பற்றி கொண்டிருக்க மாட்டார்கள்.
அது கடந்து போய்விட்டது என்று அவர்கள் கடந்து உள் சென்று போய்விடுவார்கள். இதுதாங்க கடவுளை அடைகிறது. அதனால நாம இந்த உடல் நல்லா இருக்கும் பொழுதே, இளமை இருக்கும் பொழுதே, வாலிபம் இருக்கும் பொழுதே அந்த கடவுளையும் தேடும் பணியையும் இந்த உலக வாழ்க்கையோடு சேர்த்து நம் வேலையாய் வைத்துக் கொள்வோம். நிச்சயமா நம்ம பயணத்தில் வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.